இப்போ நம்ம எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க கேட்போம். நாங்க இதுக்கு முன்னாடி வந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதனால நாங்க எதுவும் பண்றமே இல்லை, சும்மா சுத்த போறோம் அவ்வளவுதான். ஆமா, இல்லைன்னா நாங்க பஸ்ல ஏறி திருப்பி உட்காந்துப்போம். Stay tuned. நாங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் பாருங்களேன். வாங்க நம்ம அப்படியே போலாம். நீ உட்காந்துங்களா குரங்கு மேல ஏறிக்கும். இங்க இருக்குமோ? ஓ 100. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து யானைக்கு சாப்பாடு வாங்கியிருக்காங்க. இப்போ சாப்பாடு கொடுக்க போறாங்க. என்னம்மா? ஓ வாங்கிட்டாங்களா? பாக்கல. யானை கை கொடுங்க. உங்க யாருங்க யானை வாய் காட்டுது வருங்க. ஐயோ சாப்பாடு ஒரே வாயில அமுக்கிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. பிக்க முடியல, பிச்சுட்டாங்க. ஹலோ உங்க வச்சிருக்காங்க எல்லாம் கொடுங்க. ஓ எல்லாம் நீங்க பிச்சுட்டீங்களோ? அத்தை பிச்சுட்டே வந்துட்டாங்க தனித்தனியா. இப்ப யானைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. எப்படி இருந்துச்சு உங்க ஃபீல்? பயமா இருக்கு உங்களுக்கு? எவன் கை கலருக்கு அங்க இருக்கு. நாங்க வந்து இப்ப யானை எங்களை தூக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம். ஆமாவா? அது வந்து போட்டோ பிடிக்கிற இடம் தானே? ஆமா, ஆனா அது நம்மளுக்கு தூக்குமான்னு தெரியல. சரி நம்ம போய் பார்க்கலாம். ஓகே. மாம்ஸோட கோடை டேமேஜ் ஆயிடுச்சு. சீலாப்பா நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அந்த கோடைய. சரி வாடி நம்ம எப்படியே நடந்து போயிட்டு வரலாம். ஓ அனுக்கிறலா? அதுதான் வந்து எலிஃபன்ட் ஷோன்னு. எது? தோ அந்த செட். ஆனா அங்கே 300 ரூபாய் போல இருக்கு. இல்ல ஜூம் பண்ணுவோம். இங்கதான் எலிஃபன்ட் ஷோ போல. ஏன்னா நாங்க அன்னைக்கு எலிஃபன்ட் ஷோலாம் போல. எலிஃபன்ட் ஷோ போலாம். அது என்ன ஒண்ணு, எலிஃபன்ட் வந்து கணக்கு பண்ணோம், கலர்ல வரியும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உள்ள எலிஃபன்ட் ஷோல பாத்துருக்கோம்னா. ஆனா தைலண்ட்ல இல்ல, மலாக்கால. ஆனா இங்க எனக்கு தெரியல. எப்படின்னாக்கா யானை வந்து வரியும், அந்த டிராவிங்க வந்து கேட்பாங்க. யாரு வந்து வாங்கிக்க போறீங்க? 10 வள்ளி தான், நீங்க வந்து போட்டோ பிடிச்சிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க எனக்கு தெரியல. crocodile ஷோ போயிருந்தோம்ல, அதுவும் அவ்வளவு நல்லதா இருக்குன்னு அத பார்த்தேன் நான், வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலி நீட் வீடியோ தான் தெரியுமாடா. ஆனா அதுல ரொம்ப அவனுங்க வந்து அந்த இது செஞ்சிருக்க மாட்டானுங்க, லைக் வித்தியாசமா செஞ்சிருக்க மாட்டானுங்க, இழுத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஓ இங்க கொடுக்கலாம் சாப்பாடு. டேக் பிக்சர் 100 ரூபாய் தான். அப்ப இங்க தான் போட்டோ பிடிச்சீங்களோ? ஆமா, போட்டோ பிடிக்கிற இடம் 100 ரூபாய் தான். ஓ ஆமா, இந்த இடம் தான். அன்னைக்கு மலையில வேற இருந்தோம்ல, சரியா இந்த இடம் யோசனை வந்துருது. இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. இது சங்பா சும்மா போட்டோ பிடிக்கிற இடம் போல. ஓ இருக்கலாம். அங்க ஷூட்டிங் கேம் நாங்க ஏதோ ஒரு பேக்கேஜ் ஆட்டம் சொன்னல, இங்க உள்ள ஷூட்டிங் கேம்ல தான் சுட்டோம். அங்க பாருங்க கேம்ஸ் எல்லாம் இருக்கு. 100 பாத் கேன் ஷூட்டா. பரிசு கொடுத்தா பரவாயில்ல. இந்த கேம்லாம் விளையாடுறீங்களா? இல்ல இந்த கேன் ஷூட்லாம் வந்து இப்பதான் நான் பாக்குறேன். அன்னைக்கு இருந்துச்சு கூட எனக்கு சரியா தெரியல. சரி வா தேவி, நம்ம வந்து எங்க நீ அந்த தாங்கால ஏறு, நான் போட்டோ பிடிப்பேன். ஏன் அன்னைக்கே ஏற முடியல, இதுல வேற தாங்கால வேற ஏறணுமா? வாடி முடியாது. அம்மாவை காணோம். கண்டிப்பா அவங்க கூட தான் வருவாங்க, சித்தி கூடலாம், சித்தி பாட்டி. சரி ஏறி பாக்குறேன், ஏற முடியுதான். சரி கோ. எவனோ ஒருத்தர் இருக்கான், ஏற முடியல மானம் போவோம். ஏற முடியும், யூ கேன் டு இட், கோ. சரி ஏற. கடைசி வரைக்கும் ஏற முடியாது. சரி நீ
கால் வலிக்குது மோட்டிவேஷன் கொடுக்குறேன். மெதுவா ஏறு. ஏம்மா கால் வலிக்குது. ஐயம்மா இப்பயே எனக்கு வீதி கிளம்புது. என்ன பண்ணிட்டு முடியும்? ஐயோ ஆடுது. மெதுவா பயப்படாத. நல்லா ரிலாக்ஸா. ஓகே உட்காந்துட்டேன். நான் உட்காந்து கீழே வருவோம். வேற ஒன்னும் பலமாடி படம். ஆமா இல்ல இங்கே போட்டோ பிடிக்கிறேன். ஓகே நானும் வரேன். இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நானும் வரேன். பிடி இல்ல. நானும் ஏறி வரேன். எம்மா பேக். யா ஓகே. ஆனா பயமா இருக்கு உள்ளுக்கு. இங்க பிடி ரெண்டு ஒண்ணும் சைடு கொஞ்சம் தான். பிடிச்சுனா ஓகேலா. வா நம்ம சேர்ந்து நடக்கலாம். நீங்க எந்திரிக்கவே முடியல. இல்ல 2 பேர்னு சொல்லிருக்காங்க. அது வரல. நான் வரல. ஏமா வரல போங்க. நீங்க ஏறுங்க. நான் வேணா உங்களை வீடியோ எடுக்கிறேன். வாவ் முருக. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். ஐயோ ஆடுது. வேணா வந்துருங்க. கால எதிருது. வேணா வந்துருங்க. வேணா வந்துருங்க. ஏத்து குடுங்க போன் அப்படிக்கு போறீங்க. உட்காந்துக்கிறேன். இதாயிட்டேன். நான் வந்து எப்படி தெரியுமா அப்படியே பிளாங்கா விட்டாச்சு. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப ஆடுச்சா? ஆடுது. பயமா இருக்கு. அவங்க பாருங்க அங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன எப்படிங்க சித்திய? ஐயோ இது வரைக்கும் வந்துட்டோனே ஒரு பயம் வந்துருதுதான். You can do it. Do not jump ன்னு போட்டிருக்காங்க. அங்க பாத்துக்கோங்க. Maximum 2% do not jump. Survive children closely. ஏன்னு வள்ளிக்கு சறுக்குன்னு விழுந்துட்டோன்னா? ஆமா வெட்டா இருந்துச்சுன்னா வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கு. வா தேவி வா. வலிக்கிட்டு விழுந்துருவோம் உங்களுக்கு. சரி பாருங்க இதான் வேணுமா? ஏதாவது ஒரு தண்ணியை வாங்கிடுங்க சீக்கிரம். எந்த தண்ணி தெரியலையே. எல்லாம் வெளியா இருக்கு. எவ்வளோ? 80 90 100 70 தான் எக்ஸ்பிரஸ். அது மட்டும்தான். மத்த தண்ணி சரி வா அப்படி போலாம். பார்த்துட்டு பார்க்காத மாதிரியா? வேணுமா? எப்படி விழுந்துச்சு? போன் திருப்பி போகுது. இல்ல ஒரு தடவை நம்ம கந்திங்ல குடிச்சோமா அந்த மாதிரி. தேவி வந்து விளையாடுறது சொல்லிட்டு வேணான்னு இருந்துச்சு. இப்ப என்னன்னா அங்க போயிட்டு நான் இல்ல என்ன நினைப்பா நம்மள? நான் இல்ல யோன்றதான் வந்து கிரீன் டீ மில்க் வாங்க போறாங்க. அது எப்படி இருக்கும்னு என்னை கேட்டாங்க. மாச்சா என்னன்னு தெரியல. கிரீன் டீ தான். நல்லா இருக்குமா? செம்ம வெயிலா இருக்குல்ல. வாங்க நம்ம ஒரு செல்ஃபி வீடியோ. இதெல்லாம் லைவ். என்ன இப்படி பண்றது? காண ஒரு கடவுள். நீங்க சுத்தமா இருக்கா? கொஞ்சம் ஸ்மெல்லா இருக்கு. அவ்வளவு நேரம் வீடியோ எடுத்ததே வீணா போச்சு. எங்க அண்ணி எங்க இருக்கீங்க? இங்க பாருங்க. இது பேர் என்னதாக்கா? நல்லா மூஞ்சி நல்லா தெரியுதா? தெரியுது. ஓகே இது வெளிச்சத்துக்கு கரெக்டா இருக்கும்ல. இது வந்து என்ன தண்ணினாக்கா மாச்சா ஹனியா பாத்துக்கோங்க. மாச்சா ஹனி 100 பாத். 100 பாத். நான் அப்பயே சொன்னேன் மோசமா இருக்கும். மாச்சா வந்து கிரீன் டீ மாதிரி நல்லா யோசிச்சு வாங்குங்கன்னு சொன்னேன். குடிச்சு பார்த்துட்டு ஐயோ நீங்களாம் குடிப்பீங்களா என்னன்னு தெரியல. நல்ல தண்ணி குடியா என்கிட்ட கொடுத்து போயிருக்காங்க. இப்பதான் ட்ரை பண்ண போறோம். உங்க முன்னுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன்.
இன்னும் ஒரு சாதாரணமா ஒரு கிரீன் டீ குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹெல்த்தி ட்ரிங்க்லா? இனிப்பு எதுவுமே இல்ல. இனிப்பு எதுவுமே இல்ல. இனிப்பு எதுவுமே இல்ல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்? மாச்சா மாச்சா ஹனி ஒண்ணுமே தெரியல. அனி ஒண்ணுமே இல்ல. அதுதான் ஹனி இல்ல மாச்சா மட்டும் போட்டுருக்காங்க. இல்ல இல்ல ஹனி வந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் போட்டுருக்காங்க. எப்படி இருக்கு? நறுங்க போல. ஆமா கரைச்சி நல்ல தண்ணி. இட்ஸ் ஹெல்த்தி தண்ணி. இத வந்து ருசி குடிக்க முடியாது, வேணா தண்ணி தாகத்துக்கு குடிக்கலாம். ஏன்னா இங்க அப்படியேப்பட்ட வெயிலா இருக்கு. இப்ப எனக்கு அந்த அந்த தாகத்தை போக்குறதுக்காக குடிச்சேன் இப்ப நான். நல்ல வேலை கசக்குலையே. ஆமா சில ஒண்ணு கசக்கும், நல்ல வேலை இது கசக்கல. நவீனன் வந்து எங்களுக்கு ஐஸ்கிரீம் பிரான்ச்சா பண்ண. ஆமா ஆமா அங்க போயிட்டு தைலண்ட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்க்க போறோம் நாங்க. போன காணும் மாச்சா மாச்சா. ஆமா பாச்சா. ஒண்ணுமே இல்ல, குடிச்சு பாருங்களேன். ஒண்ணுமே இல்ல. மாச்சா ஹனி ஆக்டிவிட்டி பண்ணீங்க. 100 பாத். இது 100 பாத்தா. அதான் வேற வித்தியாசமா இதுக்கு போல ஆக்டிவிட்டி போல ரெண்டு பேரும் டோரியா இருக்கு. ரீசன் செமையா இருக்கு. அதனால உங்களுக்கு ஆசையாரியா? இது வித்தியாசமா இருக்கு. ஓ அதனால நானும் தான் போனாலே இப்ப போக பிடிக்க மாட்டேங்குது. ஆனா ஃபிஷிங் இது கிடையாது இல்ல. வேணாம். வேணாம் இதுதான் ஒன்னு வாங்கி இருக்கேன். இத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது இது ஒயிட் ஒயிட். அது எல்லார கையிலயும் இந்த இது ஒட்டி இது இல்ல. இது இருக்கு. இது இல்ல. இருக்கு வெங்காயம். நான் பார்க்கலையே. இந்த ஐஸ் நம்ம ஊர்ல ஓகே. வேற இது ஓகே தான். இது ஓகே தான். இந்த பாரு இது வேணா இல்ல. வேணா நார்மலா தான் இருக்கும். அது என்ன கிடைச்சது தெரியுமாப்பா? இது நான் சொன்னா நம்ம ஊர்ல இருக்குன்ற இல்லன்னு. இல்ல அந்த கருப்பு கலர் இருக்கு, இது இல்ல. ஓ ஆனா நான் என் கடல பல்லலா. சரி அப்படி இல்லாட்டி இது ஸ்ட்ராபெரியோட. எது வேணும்னா சொல்லு. Corn. ஒட்டிக்க பண்ண போங்க. கார்ன். கொலா பண்ணனும் இருக்கேன். ஆமா வித்தியாசமா தானே சொன்னாங்க. ஆமா வித்தியாசமா அங்க உள்ள இருக்கு போல இருக்கு. இது யாருக்கு வாங்குறீங்க? Salah tu 20 baht. எனக்கு இது Ini 80. 200 baht. ஓகே ஃப்ரெண்ட், இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரெஸ்ட் ருச்சி சாப்பிட்டு வந்துட்டு இருக்காருங்க. அங்க முதல்ல போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருந்தாருங்க. எப்படி இருக்கு உங்க ஐஸ்கிரீம்? பாத்து பாத்து மெதுவா மெதுவா. எப்படி இருக்கு உங்க ஐஸ்கிரீம்? எனக்கு நார்மலா மேஷர் வைக்கிறது தான். அப்புறம் நம்ம அப்புறம் வேற ட்ரை பண்ணுவோம். இவங்க தான் ரோஜனா தான் பயங்கரமா எல்லா ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வேற. மொத சாப்பிட்டுச்சு தானா சாப்பிடுது. ஞம் 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 ஞம்மியா அம்மிச்சி எம்மியா. ஏவனுக்கு வந்து இப்ப வந்து பேக் வந்து யாருன்னா இவர் தான். ஃபுல்லா பேக் மாதிரி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஏவடி வந்து கொஞ்ச நேரம் கால போயிருது. இப்போ நம்ம போய் பார்த்தா தெரியும் பஸ்ஸில் எல்லாம் ஏறிட்டாங்களான்னு தெரியல. ஒன்றும் நம்ம போக வேண்டியதான் மொதல் பஸ்ஸுக்கு போயிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம 2 புது ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போகிறோம். ஐஸ் பாலா இருக்கு. இது காட்டு. ஓ ஒன்ட்டு காமிச்சே. ஓ எப்படிடா இருக்கு? ஓகே வாயில போடுங்க. டிங் டிங் டிங். எப்படி இருக்கு? ஓகே. நாம கேப் தண்ணி கட்டி சாப்பிட எப்படி அந்த மாதிரி ஃபீல் தான்.
வணக்கம். தொடங்க பாப்போம். அதை தர பாப்போம். தேவி அந்த ஐஸ்கிரீம் திறக்குது. மரியாதை கொஞ்சம் கொடுத்தா ஒன்னே இதாயிருச்சு. எவ்வளவு மரியாதை கூப்பிட்டோமா தொடங்க அப்படின்னாங்க. எவ்வளவு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னை பார்த்து தொடங்க. அதெல்லாம் வீடியோனால தான், இல்லைன்னா உன்னை வேற மாதிரி கேசுவேன். பார்க்கவே நல்லா இருக்கு. இதுக்குள்ள வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்கு. நடுவுல இதான் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், மேல வந்து வெண்ணிலா. நல்லாதான் இருக்கு. நார்மலா தான் ஐஸ்கிரீம், நார்மலா சாப்பிடுவேன். இல்ல இல்ல, கொஞ்சம் மில்க் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. ஸ்ட்ராபெரி வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கலாம். நார்மலா எனக்கு கடிக்கலாம் முடியாது, ஏன்னா என் பல்லு கொஞ்சம் சென்சிட்டிவ். அதனால நான் என்ன முடிச்சுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க, முதல் கடிங்க. நான் நார்மலாவே இந்த மாதிரி எஸ்கேப் பார்த்துட்டு எனக்கு எடுக்க தோணாது. அந்த தேவினாலே வந்து புதுசா ட்ரை பண்ணோம், புது கலர்ல இருந்தா ட்ரை பண்ணணும்னு சொன்னோம். நான் என்னைக்கு சாக்லேட் தான். சரி, ஏன்னா என் கூட சேர்ந்துருக்கீங்களா, அதனால அப்படிதான். என் கூட சேர்ந்தாக்கா வித்தியாசமான சாப்பாடுலாம் சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா இருக்கும் இல்லையா, வந்து ட்ரை பண்ணி பார்த்துடணும்ல. வெண்ணிலா டேஸ்ட் இருக்கு. கீழே விழுது ஸ்ட்ராபெரி கடிங்க. அந்த ஜாம் வருது பார்க்கணும், சீக்கிரம் கடிங்க. ஓகேலா, ஓகே.